பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான இந்த நல்ல மதிய வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பேசும்படி பிரியப்படுகிறேன். நம்முடைய தேசத்தில் இப்பொழுது பரவி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய் அதிகமான பேர்களை மரணத்துக்கு நேராக கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அதிலும் உலக மக்கள், ஊழியர்கள், விசுவாசிகள், இப்படி மூன்று தரப்பிலும் இந்த மரணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, ஏன் இது சம்பவிக்கிறது, இந்த கொள்ளை நோய்க்கான காரணங்கள் என்ன என்று ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் வேத புத்தகத்திலிருந்து 3 காரணங்களை எனக்கு காண்பித்து கொடுத்தார். அது எனக்கும் பிரயோஜனமாக இருந்ததினாலே உங்களுக்கும் பிரயோஜனப்படட்டும் என்று சொல்லி உங்களோடு கூட சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பேச விரும்புகிறேன். கேளுங்கள், வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். இது வேதத்தின் சரியாக இருக்குமானால் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு இந்த வேத பகுதிகள் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். முதலாவதாக, தேசத்தில் இந்த வாதை உண்டாக காரணம் என்ன? யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீர்களானால் எகிப்து தேசத்தை குறித்தும் பார்வோனை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மோசேயை அழைத்து ஆரோனையும் கூட சேர்த்து பார்வோனிடத்தில் போய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்னுடைய சிரேஷ்ட குமாரன், ஆகவே என்னுடைய ஜனத்தை, என்னுடைய குமாரனை எனக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை வழிவிட்டு அனுப்பு என்று சொல்லி ஆண்டவர் பார்வோனிடத்தில் மோசேயை கொண்டு பேச சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டதான பார்வோன், யெகோவா என்றால் யார்? நான் இதற்கு உங்கள் ஜனங்களை ஆராதனை செய்ய அனுப்ப வேண்டும் என்று சொல்லி வாக்குவாதம் செய்து அவர்களை வழிவிட்டு அனுப்பவில்லை. ஆண்டவர் திரும்பவும் மோசையின் மூலமாய் சொல்லுகிறார், நீ என்னுடைய ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய வழிவிட்டு அனுப்பாதிருந்தால் நான் உன்னையும் உன்னுடைய ஜனங்களையும் கொள்ளை நோயினால், வாதைகளினால் வாதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதை பார்வோன் கேட்கவில்லை. கிட்டத்தட்ட 10 வாதைகளை அவன் சந்திக்கிறான். 10வது வாதையில்தான் மோசே சொன்ன காரியத்திற்கு அவன் கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி வழிவிட்டு அனுப்புகிறான். வாதை நிறுத்தப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் வாதை பெருக காரணம் என்ன என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய தேவ பிள்ளைகளை தேவனை ஆராதிக்க விடாமல் தடுத்தது இந்த கொள்ளை நோய்க்கு ஒரு காரணம். மாத்திரமல்லாமல் வட மாநிலங்களிலே அநேக ஆலயங்களை இடித்து தரைமட்டமாக்கி தீ கொளுத்தி ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை அடித்து கொலை செய்து அவருடைய ஆலயத்தின் பொருட்களை நொறுக்கி சிலரை தீ வைத்தும் கொளுத்தி இருக்கிறார்கள். எதற்கு? அவர்கள் தேவனை ஆராதித்ததற்காக. தேசத்தின் ஜனங்கள் இதை கவனிக்க தவறி போனார்கள். அன்றைக்கே தன்னுடைய ஜனங்களை ஆராதிக்க விடவில்லை என்பதற்காக பார்வோனையும் அவன் ஜனங்களையும் பலவித வாதைகளினாலே வாதித்து இறுதியாக தலைப்பிள்ளை சங்காரம் வரைக்கும் கொண்டு போன தேவன் பொறுத்திருந்து பார்த்தார். தன்னுடைய பிள்ளைகள் தன்னை ஆராதிப்பதை தடுக்கிற ஒரு தேசம் தேவனுடைய தண்டனையை சந்தித்திருக்கிறது. நான் சொல்லுவேன், தேவனை ஆராதிக்கிறதை தடுக்கிற எவனையும் கர்த்தர் சும்மா விட்டதில்லை.
மேலை நாடுகளிலே, கிறிஸ்தவ நாடுகளிலே இவ்வளவு மரணங்கள், இவ்வளவு பாதிப்புகள் வராமல் தடுக்கப்பட்டதின் காரணம் என்ன என்றால், தேவனை ஆராதிப்பதற்கு அவர்கள் எந்த நிபந்தனையோ பிரச்சனைகளையோ எழுப்பல. இந்திய தேசம் யெகோவா தேவனை, இயேசு இரட்சகரை ஆராதிப்பதற்கு பல பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆலயம் கட்ட அனுமதி கேட்டால் அனுமதி கொடுப்பதில்லை. அப்படியே ஆலயம் கட்டினாலும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஆலயத்தை சீல் வைப்பது, ஊழியர்களை ஊழியம் செய்ய விடாமல் அவர்களை தடுப்பது, எல்லை மீறி போய் ஊழியர்களை அடித்து கை கால்களை உடைத்து ரத்தம் சிந்த வைப்பது, இதையெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருந்தார். இன்றைக்கு தேசத்தில் கொள்ளை நோய் பெருகிட்டு இருக்கிற யாராவது சிந்திக்கிறாங்களா? இப்பவும் என்ன நடக்குது? ஆலயங்கள் பூட்டப்பட வேண்டும். கொரோனா என்கிற ஒரு வைரஸ் கிருமியை வைத்துக்கொண்டு எல்லா ஆலயங்களிலேயும் வழிபாடுகளை நிறுத்திவிட்டார்கள். நான் சொல்லுவேன், தேவனை ஆராதித்தால்தான் கொள்ளை நோய்கள் நீங்கும். இது தேசத்திற்கான தேவனுடைய ஒரு எச்சரிப்பின் மணி என்று சொல்லுவேன். சரி, இதை நீங்கள் தொடர்ந்து தியானித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, ஏன் ஊழியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள்? தேச ஜனங்கள் தவறு செய்தார்கள், பாதிக்கப்பட்டார்கள். ஊழியர்கள் ஏன் மரித்து போகிறார்கள்? ஏசாயா 57 சொல்லுகிறார் ஆண்டவர், நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், அதை ஒருவனும் மனதில் வைத்துக் கொள்ளுகிறதில்லை, சிந்திக்கிறதில்லை. தீங்கு நாள் வராததற்கு முன்பதாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அப்படியானால் ஊழியர்கள் வாழ்க்கையில் இந்த தொற்று அல்லது இந்த வியாதி, கொள்ளை நோய் பாதிப்புக்கு காரணம் என்ன? அதையும் வேத புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். தேவ ஊழியர்கள் தேவனுடைய ஆலய ஆராதனைகளை பரிசுத்தமாய் ஆசரிக்க தவறினது. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பண்டிகைகளை நீங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க தவறி போனீர்கள். ஆராதனை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஊழியக்காரங்களுக்குன்னே ஒரு ட்ரெஸ் இருக்குது. இன்னைக்கு யார் போடுதா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பிரசங்க பீடம் இன்றைக்கு தூபவர்க்கங்களால், ஒளி விளக்குகளால், லைட்டிங்ஸ்னால அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவன் இறங்கி வந்து நிற்கிற ஸ்தானம் உலகத்தின் ஆடம்பரங்களாலே அலங்கரிக்கப்படுகிற ஸ்தானமா? அவர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். இன்னைக்கு பிரசங்க பீடங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். ஊழியர்களாய் இருக்கிறவர்கள், உங்கள் ஆராதனை எப்படி போய்கொண்டிருக்கிறது? பரிசுத்தமாய் பயத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறீர்களா? எல்லாமே விளையாட்டாய், பயம் இல்லாத தேவனுடைய ஆராதனையாய் அமையுமானால், தேவனுடைய பட்டயம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே முந்தி துவங்குமா. ஒரு காலத்திலே ஆலயத்திற்குள்ளே வருவதற்கு பயப்படுவார்கள். இன்றைக்கு ஆலயத்துக்குள்ளே வருவதற்கு எந்த பயமும் இல்லை. ஆலயத்திற்குள்ளே வந்து செல்போன் பேசிக் கொண்டிருப்பது, காலணிகளை உள்ளே அணிந்து வருவது, உலக வேஷங்களெல்லாம் நிறைந்து உள்ளே வருவது, எதையும் கண்டுகொள்வதில்லை. ஊழியர்கள் கர்த்தருடைய பண்டிகைகளை எப்படி ஆசரிக்கிறீர்களோ யோசித்து பாருங்கள். ஒரு காலத்திலே சபையில் நடத்தப்படுகிறதான திருவிருந்து ஆராதனை அது ராபோஜனமாகவே அனுசரிக்கப்பட்டது. ஏனென்றால் இயேசு இரவில் தானே அந்த போஜனத்தை சீசர்களுக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு வெளியே வரும்போது இரவில் தான் அந்த போஜனத்தை எடுத்துக்கொண்டார்கள்.
ராபோஜனம் என்று அனுசரிக்கப்பட்ட கர்த்தருடைய பந்தி எல்லாம் இப்போ எப்படி கொரோனா உருமாறிச்சோ அதை போல உருமாறி அதற்கு பல பெயர்கள் வழங்கப்பட்டு விட்டன. ஒரு காலத்தில் திருவிருந்து எடுக்க வேண்டுமானால் 3 நாட்கள் உபவாசம் இருந்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆலய ஆராதனையில் பங்கெடுப்பார்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 11:45 ஆராதனைக்கு வந்தாலும் திருவிருந்து எடுத்துக்கொள்கிறார்கள். ஏனென்றால் அது ஒரு சடங்காச்சாரமாய் போய்விட்டது. திருவிருந்து ஆராதனையில் நாம் எப்படி கலந்து கொள்கிறோம், எப்படி நடத்துகிறோம் ஊழியர்கள் யோசித்து பாருங்கள். ஒரு காலத்திலே கால் கழுவுதல் இல்லை என்றால் திருவிருந்து ஆராதனை இல்லை. இப்பொழுது கொரோனாவின் தொற்று காலம், நாம் அதை செய்வதில்லை. ஆனால் நம்முடைய பண்டிகைகளை எப்படி ஆசரித்தோம்? பயத்தோடு ஆசரித்தோமா? பரிசுத்தமாய் அதை ஆசரித்தோமா? இதையெல்லாம் நாம் செய்ய தவறினதுனால்தான் அன்றைக்கு நிறைய ஊழியருடைய வாழ்க்கையில் பாதிப்பு. ஜனத்தை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நடந்து கொண்டார்கள். நம்முடைய பண்டிகைகளை பரிசுத்தத்தோடும் பயத்தோடும் அனுசரிக்க முதலாவது நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் அல்லவா? ஆகவே இந்த கொள்ளை நோய் மாறுவதற்கு ஊழியர்களாயிருக்கிற நாம் ஜனத்தை பிரியப்படுத்தாதபடி தேவனை பிரியப்படுத்துவதற்கு தேவனுடைய பண்டிகைகளை ஆராதனைகளை பரிசுத்தத்தோடும் பயத்தோடும் தேவ ஒழுக்கத்தோடு கூட அனுசரிப்போம் என்று முடிவெடுப்போம். கொள்ளை நோய் மாறும். மூன்றாவது, ஏன் தேவ ஜனங்களை இந்த கொள்ளை நோய் பீடிக்கிறது? அதற்கு வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்லி வைத்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா, தேவ ஜனங்களுக்குள்ளே ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் புத்தருடைய வாழ்க்கையில் இருந்ததான சில காரியத்தை சொல்லுகிறேன். எகிப்தை விட்டு புறப்பட்டு வனாந்தர வாழ்க்கையில் வருகிறார்கள், கர்த்தரை சேவிக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் முதலாவது வந்தது முறுமுறுப்பு. இரண்டாவது வேசித்தன பாவம். மூன்றாவது தேவ ஊழியர்களோடு எதிர்த்து நிற்பது. இந்த 3 இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாகவே தங்கிவிட்டது. யோசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை 10 முறை முறுமுறுத்தார்களாம். 40 ஆண்டுகளிலே 10 முறை முறுமுறுப்போடு கூட வாழ்ந்துட்டாங்க. இரண்டாவது சொன்னேன், வேசித்தன பாவம் விசுவாசிகளுக்குள்ளே தலை விரித்து ஆடினது. என்னாகம புஸ்தகத்தினுடைய 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க தெரியும். பாலாகின் ஜனங்களோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் தவறான உறவு வைத்துக் கொண்டதினாலே தேவன் அவர்களுக்குள்ளே வாதையை அனுப்பினார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளாக இருக்கிற உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுகிறீர்களா? எத்தனை விசுவாசிகள் தனக்கு தேவன் தந்த ஒரே குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் மனைவிக்கு நீங்கள் துரோகம் பண்ணாமல் பரிசுத்தமாய் வாழுகிறீர்களா? உங்களுடைய கணவனுக்கு துரோகம் பண்ணாமல் பரிசுத்தமாய் வாழுகிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் செய்கிற பாவத்துக்கெல்லாம் உங்கள் திருச்சபை உங்களை ஒன்று சொல்லாமல், ஊழியர்கள் ஒன்று சொல்லாமல் விடலாம். ஆனால் தேவன் சும்மா இருக்க மாட்டார். நான் கேள்விப்பட்ட சில காரியங்கள். ஒரு விசுவாசிக்கு 3 மனைவி. அவர் ஆராதனைக்கு வருகிறார், திருவிருந்தும் எடுக்கிறார். எப்படின்னு எனக்கு புரியல. பினகாசனுடைய ஆவி இன்றைக்கு ஊழியர்கள் மத்தியில் இறங்கட்டும்.
வேசித்தன பாவம் சபைக்குள்ளே ஆகாது. தவறான வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு திருவிருந்து ஆராதனையை கொடுப்பதை சபை நிறுத்திக் கொள்ளட்டும். பரிசுத்தத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. வாதை நிச்சயமாய் தேவ ஜனங்களை விட்டு மாறும். மூன்றாவது சொன்னேன், ஊழியர்களோடு எதிர்த்து நிற்பது. ஆரோனுடைய சந்ததிகளாக இருந்த தாத்தான், ஆபிராம், கோராகின் கூட்டம் மோசேயோடும் ஆரோனோடும் எதிர்த்தே நின்றார்கள். நான் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் திருச்சபை போதகரோடு எதிர்த்து நிற்காதிருங்கள். அவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தேவன் அவர்களை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். அவர்கள் தவறு செய்தார், அந்த தவறின் கணக்கை கர்த்தர் கேட்டுக்கொள்வார். நீங்கள் அவர்களோடு எதிர்த்து நிற்காதிருங்கள். கோராகின் கூட்டமும் தாத்தான் அபிராமின் கூட்டமும் மோசையோடு எதிர்த்து நின்று வாதாடின நிமித்தம் அவர்கள் மேல் தேவன் வாதையை அனுப்பினார். வாதையில் செத்த நிறைய பேர் இறந்து போனாங்க. திருச்சபை விசுவாசிகளாக இருக்கிற உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்வேன், உங்கள் போதகர் சிறியவரோ பெரியவரோ அது அல்ல விஷயம். அவர்களோடு எதிர்த்து நிற்காதீர்கள். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் அன்பாய் கீழ்ப்படியுங்கள். அவரிடத்தில் பட்சமாய் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது வாதை உங்களை விட்டு மாறும். இதைத்தான் கர்த்தர் என்னோடு பேசினார். நான் இதற்கு அர்ப்பணித்திருக்கிறேன். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நாம் வசிக்கிற இந்த தேசத்தில், நம்முடைய சபையில், ஊழியர்கள் மத்தியில் தேவன் இந்த வாதைகளை மாறிக்கொள்வதற்கு எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு மனம் திரும்புதல். ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளே வரும்பொழுது அரசாங்கம் சில விதிமுறைகளை வைத்திருக்கிறது, அதை கடைபிடியுங்கள். மாஸ்க் அணிந்து கொண்டுதான் வர வேண்டுமானால் மாஸ்க் அணிந்து கொண்டு வாருங்கள். சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டுமானால் சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள். இதுக்கெல்லாம் கீழ்ப்படியாமல் இருந்தீங்கன்னா எப்போ நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட போகிறோம்? நம்முடைய ஆலயங்கள் எப்போ திறக்கப்படும்? தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்காத பட்சத்தில் இந்த வாதை நிறுத்தப்பட போவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிப்பதற்கு எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். எகிப்து தேசத்தின் வாதை நிறுத்தப்பட்டது. உண்மையிலே சொல்லுவேன், ஆராதிக்க வேண்டிய சமயத்தில் கர்த்தரை மனதார ஆராதிக்காம நாம் விட்டதனுடைய விளைவு இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சீக்கிரத்தில் இந்த தடைகள் நீங்கி கொள்ளை நோய் வாரிக்கொள்ளப்பட்டு தேசத்திலே தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்குரிய வழிகள் திறக்கப்பட, ஊழியர்கள் பரிசுத்தமாய் பண்டிகைகளை ஆசரிக்க, விசுவாசிகள் ஊழியர்களோடு எதிர்த்து நிற்கவோ, வேசித்தன பாவம் செய்வதற்கோ முறுவதற்கோ ஒப்புக்கூடாதபடி தங்களை தேவனுக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ள ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகள் எங்களுக்கு தந்தி, இந்த வசனத்துக்கு முதலாவது என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், திருச்சபையை ஒப்புக் கொடுக்கிறேன். தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தேவ ஆராதனைகள் தொடங்கப்படட்டும். ஊழியர்கள் மத்தியில் பரிசுத்த பண்டிகைகளை ஆசரிக்கட்டும். விசுவாசிகள் தேவனுடைய சமூகத்தில் முறுமுறுக்காதபடி வேசித்தன பாவத்துக்கு விலகி, ஊழியரோடு எதிர்த்து நிற்கிற பாவத்துக்கு விலகி வாழ கிருபைத்தார். நம்முடைய ஜனத்தை எப்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.